குழந்தைகளுக்கான குட்டி நீதி கதைகளுக்கு சோனி காக்டெயில் கிட்ஸ் சம்மர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் புது புது வீடியோக்களை உடனே பார்க்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த கதையோட பேரு மோலியும் குதிரையும். மோலி ஒரு வயசான வெள்ளை குதிரை. அது நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து கடற்கரையில குட்டி குழந்தைகளை சவாரி ஏத்திக்கிட்டு போகும். மற்ற குதிரைகள் எல்லாம் வேகமா குதிச்சு குதிச்சு போகும். ஆனா மோலி ரொம்ப நிதானமா போகும். விக்கி அப்படின்ற இளவயசு குதிரை மோலியோட நண்பன். ஒரு நாள் விக்கி மோலி கிட்ட சொன்னது, நீ ஏன் குதிக்காம ஓடாம மெதுவா போற? அதுக்கு மோலி சொன்னது, நான் ரொம்ப சின்ன குழந்தைகளை சவாரி ஏத்திக்கிட்டு போறேன். நான் குதிச்சாலோ ஓடினாலோ அவங்க பயந்து போயிடுவாங்க. ஒரு நாள் மோலி தங்கியிருந்த கொட்டகையை பார்த்துக்க புதுசா ஒருத்தர் வந்தாரு. அவர் மோலியை பார்த்துட்டு, மோலிக்கு ரொம்ப வயசாகிருச்சு, அதனால இனிமேல் அத சவாரிக்கு கூட்டிட்டு போக வேண்டாம். இதை கேட்ட மோலி ரொம்ப சோகமாயிடுச்சு. அதோட காதை தொங்க போட்டு அதோட கண்ணுல இருந்து மழை கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது. ஏதோ யோசிச்ச மோலி அதோட காதை நிமித்தி கண்ணீரை தொடச்சது. மோலியோட உரிமையாளர் மோலிய ஒரு கயிறுல கட்டி வச்சுட்டு போயிட்டாரு. மோலி அந்த கயிறை கழற்ற முயற்சி பண்ணது. உரிமையாளரோ மோலி தப்பிக்கவா போகுதுன்னு அலட்சியமா கயிறை இறுக்கமா கட்டாம போயிட்டாரு. மோலி அந்த கயிறை இழுக்க அது கனண்டுருச்சு. மோலி வெளியே ஓடி வந்து பார்த்தப்ப கொட்டகையோட கதவு மூடி இருந்தது. அந்த கதவால மோலியை நிறுத்த முடியுமா என்ன? மோலி ஒரே தாவு தாவி கடற்கரையை நோக்கி வேகமா ஓடிச்சு. மோலிக்கு அந்த இடம் ரொம்ப நல்லா தெரியும். அதனால சரியான இடத்துக்கு வந்து சேர்ந்தது. அங்க குழந்தைகள் கூட்டமா நின்னுட்டு மோலியோட உரிமையாளர்கிட்ட, மோலி எங்க? எங்களுக்கு மோலி தான் வேணும். இனிமேல் மோலி வரமாட்டான், மோலிக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, நீங்க விக்கி மேல சவாரி செய்யுங்க. விக்கி குதிச்சு குதிச்சு வேகமா போறதுனால பெரிய குழந்தைகளுக்கு பிடிக்கும். ஆனா குட்டி குழந்தைகள் பயப்படுவாங்க. குட்டி குழந்தைகள் எல்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு மோலி தான் வேணும், மோலி தான் வேணும். உடனே மோலி தாவி குதிச்சு உரிமையாளர்கிட்ட வந்துச்சு. நான் வந்துட்டேன். மோலி நீ வந்துட்டியா? உன்னதான் குழந்தைகள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியா உரிமையாளர் மோலிய குழந்தைகளை வச்சு சவாரி செய்ய அனுமதிச்சாரு. குழந்தைகள் எல்லாரும் சந்தோஷத்துல கத்துனாங்க, ஹையா மோலி வந்தாச்சு, ஹையா மோலி வந்தாச்சு. மோலியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. குழந்தைகளா, இந்த கதையோட கருத்து என்னன்னா, புது பொருட்களும் புது நண்பர்களும் தேவைதான். ஆனா நம்ம கூடவே இருந்த பழைய நண்பர்களையும் பொருட்களையும் மறந்து விடக்கூடாது.